Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து cells activate and select concept பத்தி நம்ம பார்க்க போறோம். First வந்து cells select பண்றது எப்படி அப்படினாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு செல் வந்து நான் கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ B2ன்றது ஆக்டிவ் செல்லா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதே இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு வந்து F10 வந்து ஆக்டிவ் செல்லா இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பெசிபிக் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்றேன். இது வந்து ஆக்டிவ் செல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். இப்போ எப்படி வந்து செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவ் ஆகுது, அதாவது செலக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் வந்து என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு வந்துடுறேன். நான் ஆல்ரெடி வந்து கோடு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அந்த மாடியூல்ல வந்து ரீநேம் பண்ணிருக்கேன் activate underscore select ன்னு சொல்லிட்டு. என்னோட சப் ப்ரொசீஜர் நேமும் வந்து activate underscore select ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். மெத்தட் 1ல வந்து செலக்ட் பண்றோம். இந்த மெத்தட் 2ல வந்து ஆக்டிவேட் பண்றோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரண்ட்னா ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து F8 கொடுக்குறேன் ஷார்ட்கட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு A3 ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கிராஸ் பண்ணும்போது A3க்கு என்னோட கர்சர் வருது. அகைன் வந்து நான் C5 வந்து செலக்ட் பண்ண சொல்லி ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். இப்போ F8 கொடுக்கும்போது C5க்கு என்னோட இங்க கர்சர் வந்து மூவ் ஆகுது. அகைன் வந்து A3ல இருந்து A10 வரையும் வந்து ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டு அதை வந்து செலக்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? F8 கொடுக்குறேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா அங்க வந்து எனக்கு செலக்ட் ஆகுது. அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகுது. இப்போ மெத்தட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் A3 கொடுத்துருக்கேன். ஆக்டிவேட் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ F8 கொடுக்குறேன். என்ன ஆக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ A3 வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து தெரியும். ஓகேங்களா? அந்த ரேஞ்சில். இப்போ அகைன் வந்து F8 நான் பிரஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா C5க்கு வந்து என்னோட கர்சர் வந்து எனக்கு மூவ் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. அந்த C5ன்ற செல் ஆக்டிவேட் ஆகுது. அகைன் வந்து A3ல இருந்து A10 வரைக்கும் நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டு இப்போ ஆக்டிவேட் பண்றேன். F8 கொடுக்குறேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த செல்ஸ் மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ரிசல்ட் தான் கொடுக்குது. செல்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, அந்த செலக்ட் ஆகிற செல்ஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.